ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி நம்ம லாஸ்ட் 3 டேஸாக ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவிலே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சரிங்களா? பாருங்கள். அதாவது யாராச்சும் நம்மக்கிட்ட நம்மளோட வீக்கெண்ட் எப்படி இருந்ததுன்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ ஹவு கேன் வி கிவ் தி ஆன்சர், சரிங்களா? ஸோ இது ஸ்பீக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் சப் கொஷன்ஸும் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஹிந்தியில் எப்படி கேட்பாங்க? ஆப் அப்னா வீக்கெண்ட் கேசே பிட்டாத்தே ஹே, நீங்கள் உங்களோட வீக்கெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு சப் கொஷன்ஸாக பாருங்கள். ஆப் வீக்கெண்ட் கப் ஷுரு கர்த்தே ஹே, ஆப் வீக்கெண்ட் மே கஹா ஜாத்தே ஹே, இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஒன்று ஒன்று கவனித்து கேளுங்க. ஸோ ஆப் வீக்கெண்ட் கப் ஷுரு கர்த்தே ஹே, நீங்கள் வீக்கெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இது ஜென்ரலி ஒரு கரெக்ட் கொஷின் மாதிரி இல்லைன்னு தெரியுது. பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே தான் ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி சாட்டர்டே அண்ட் சண்டே தான் வீக்கெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. பட் ஃபார் சம் பீப்புள் ஹூ ஒர்க் ஈவன் ஆன் சண்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ், அவங்களுக்கு மேபி டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே கேன் பி த வீக்கெண்ட். பட் ஜென்ரலி அது ஸ்பீக்கிங்கில் கேஷுவலாக தான் சொல்லுவாங்க. பட் ஒஃபிஷியலி சாட்டர்டே அண்ட் சண்டே இஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி த வீக்கெண்ட் டேஸ். ஸோ பாருங்கள். ஸோ இவங்க சொல்கிறாங்க உங்களோட வீக்கெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க ஆன்சர் சொல்கிறாங்க, மேரா என்னோட வீக்கெண்ட் சாட்டர்டே சுபஹ் से शुरू होता है, சாட்டர்டே காலையிலேருந்து என்னோடய வீக்கெண்ட் ஆரம்பிக்கும். ஃபார் சம் பீப்புள் ஹூ என்ஜாய் அ லாட், ஹூ பார்ட்டி அ லாட், தே லீவ் அட் ஃப்ரைடே ஈவினிங் ஃபார் தே செலிப்ரேஷன்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? எனக்கு சாட்டர்டே காலையில் தான் என்னோடய வீக்கெண்ட் ஆரம்பிக்கும்னு சொல்கிறோம், சரிங்களா? உஸ் தென் அந்த நாள் मैं काम ना உங்களுக்கு தெரியும் वर्क, नहीं ना नो, राइट? ஸோ उस दिन मैं काम नहीं करता हूँ, ஃபீமேலாக இருந்தால் கர்த்தி ஹூன்னு சொல்லுங்கள், சரிங்களா? इसलिए அதனால் मुझे ஆராம் மில்தா है, அதனால் எனக்கு நிறையா ரெஸ்ட் எடுக்க முடியுது. தட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் மே கஹா ஜாத்த ஹே, நீங்கள் வீக்கெண்டில் எங்கே போவீங்க யூஸ்வலி? ஸோ எப்படி ஆன்சர் சொல்லணும்? வீக்கெண்ட் मैं ज़्यादातर घर पर ही रहता हूँ, इलाटी रहती हूँ फॉर फीमेल, சரிங்களா? வீக்கெண்டில் ज़्यादातर இதோட ப்ரொனன்சியேஷன் கேட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் யூஸிங் திஸ் வேர்ட் ஓகே ஃபார் யூ. ஸோ மோஸ்ட்லி நம்ம சொல்லுவோம்ல அதிகமாக, ஸோ அதுக்கு ஹிந்தியில் ज़्यादातरன்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ அதிகமாக நான் வீட்டில் தான் இருப்பேன். ஸோ அது ஹிந்தியில் வீக்கெண்ட் मैं ज़्यादातर घर पे ही रहता हूँ, कभी कभी अடிக்கடி इलाटी समटाइम्स मैं पार्क में वॉक करने जाता हूँ, इलाटी जाती हूँ, சரிங்களா? समटाइम्स आई गो टू द पार्क फॉर अ वॉक. नौ थर्ड क्वेश्चन, आप वीकेंड में क्या करते हैं, நீங்கள் வீக்கெண்டில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி ஆன்சர் சொல்லணும்? मैं सुबह देर तक सोता हूँ, और அதாவது காலையில் ரொம்ப லேட்டாக எந்திரிப்பேன், சரிங்களா? அதாவது கொஞ்சம் கூட அதிகமாக தூங்குவேன். और அது இல்லாமல் சாய் பீத்தா ஹூँ, இல்லாட்டி பீத்தி ஹூँ, சரிங்களா? सोता for men, பீத்தா ஃபார் மென், பீத்தி ஃபார் ஃபீமேல்ஸ் அண்ட் சோத்தி ஃபார் ஃபீமேல்ஸ். ஸோ நான் காலையில் கொஞ்சம் அதிகமாக தூங்குவேன், அதுக்கப்புறமா டீ குடிப்பேன். ஸோ மே சுபஹ் தேர் தக் सोता हूँ और चाय पीता हूँ. நெக்ஸ்ட்டு ஆன்சர் பாருங்கள். பாத் மே அதுக்கப்புறம் மே டிவி தேக்தா ஹூँ, அதுக்கப்புறம் நான் டிவி பார்ப்பேன். இல்லைனா யா மியூசிக் சுன்தா ஹூँ, இல்லாட்டி ஐ லிசன் டு சம் மியூசிக், சரிங்களா? தென் ஐ வாட்ச் டிவி ஆர் லிசன் டு மியூசிக். யானா இல்லைனா, சரிங்களா? ஆர் नेक्स्ट क्वेश्चन है ना, वीकेंड किसी के साथ बिताते हैं, ஹவு டு யூ சாரி வித் ஹூம் டு யூ ஸ்பெண்ட் யோர் வீக் எண்ட்? ஸோ எப்படி ஆன்சர் சொல்லணும்? இந்த மாதிரி ஆன்சர் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் உங்களோட ஸ்டைலில் உங்களோட பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லுங்கள். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ சாம்பிள், சரிங்களா? मैं अपना वीकेंड परिवार के साथ बिताता हूँ, ओके, आई स्पेंड माई वीकेंड विथ माई फैमिली. ஸோ मैं अपना वीकेंड परिवारना फैमिली உங்களுக்கு தெரியும் के साथ बिताता हूँ. हम साथ में बातें करते हैं और खाना खाते हैं, அதுக்கப்புறம் we talk together and eat food, சரிங்களா? அதுக்கப்புறம் சேர்ந்து உட்காந்து பேசுவோம் அண்ட் ஃபுட் சாப்பிடுவோம், சரிங்களா? திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை வீக்கெண்ட் அண்ட் திஸ் இஸ் வித் ஹூம் ஐ ஸ்பெண்ட் மை வீக்கெண்ட், சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். आप वीकेंड कितने बार ऐसा बिताते हैं? आप वीकेंड कितने बार ऐसे बिताते हैं? मैं ऑलमोस्ट हर वीकेंड ऐसा ही बिताता हूँ.
கேட்குறாங்க. இந்த மாரி இப்ப நீங்க ஃபேமிலி கூட உட்கார்றீங்க, பேசுறீங்க, லேட்டா எந்திரிக்கிறீங்க. இது எப்படி எல்லா வீக்கெண்டும் நீங்க இப்படி தானா? இல்லாட்டி எவ்வளோ வாட்டின்னு கேட்குறாங்க. ஸோ நான் எப்பவுமே இப்படி தான். என்னோட வீக்கெண்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எப்படி சொல்லுவோம்? ஆல்மோஸ்ட் ஹர் வீக்கெண்ட் ऐसा ही बिताता हूँ. நான் ஏன் இந்த ஆல்மோஸ்ட் இந்த வேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நெறைய பேருக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் இருக்கனால, நீங்க பேசும்போது அதோட ஹிந்தி கிடைக்காது. ஸோ யூஸ் சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டூ ரீப்ளேஸ் தெம் சரிங்களா? ஸோ நமது கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. मुझे सिंपल और शांत வீக்கெண்ட் பசந்த. எனக்கு ரொம்ப சிம்பிளான அண்ட் பீஸ்ஃபுல்லான வீக்கெண்டு தான் எனக்கு பிடிக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் மை வீக்கெண்ட்ஸ் ஆர் த சேம்னு சொல்கிறோம் சரிங்களா? ஸோ ஐ ஹவ் கிவன் சம் 5 கொஷின்ஸ் அண்ட் சாம்பிள் ஆன்சர்ஸ் ஃபார் தேட். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் சேம் கொஷின்ஸாக தான் இருக்கும். அது நீங்கள் மேம் கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ஃப்ளூவன்சி அந்த ஸ்பீட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.